வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்பி பாமா சேனல்ல இருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தக்லை பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம தலைவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தக்லை பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி நீங்க பார்த்துருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிடுறேன், அவர் பேசுனது எல்லாமே நான் கரெக்ட்னு சொல்ல வரல. இது வெறும் தக்லைஃபா மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ தக்லைஃப் பார்க்கலாமா? எலெக்ஷன் வேற வரப்போகுது, டேட்டையும் அறிவிச்சிட்டாங்க. தலைவர் இப்பமே ஸ்பீச் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் என்னெல்லாம் பேச போறாரோ. ஒரு குக்கர்காரன் வந்தான் வந்து தலைவா பொங்கல்லாம் வச்சாச்சாருனா வச்சாச்சுடான்னு. எதில் வச்சேன்னு கேட்டான். எப்பவும் போல பானையில தான். அவன் சொன்னா நான் குக்கர்ல வச்சேன்னா. அவன் கூப்பிட்டான், குக்கர்ல வச்சா கூட இலையில தான் படைக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டான். ஏய் பேச கட்டு கொடுத்ததே இந்த நாட்டில் திமுக, என்கிட்டயே பேசுறியா? நான் சொன்னேன், டேய் குக்கர்ல ஆக்கலாம், இலையில படைக்கலாம், ஆனா படைக்கிறது சூரியனுக்கு தாண்டா படைக்க முடியும். முடிஞ்சப்புறம் இப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வர சாக்கடையில போடணும், இலைய கொண்டு போய் குப்பை தொட்டில போடணும். இதான் இந்த தேர்தல். நக்கல்யா அவனுக்கு. அரசியல பவர்ல இல்லைனாலும் மனுஷன் ஒரு தடவை பண்ண தியானத்தை இன்னும் வச்சு கலாய்க்கிறாங்க. நம்மளும் விடுறதா இல்ல. தெரியல எப்படி செத்து நம்ம கேட்டோம். நீ சொல்லுங்க யாரா கேட்டீங்க? அது செத்தா என்ன இருந்தா என்ன, நம்ம பாட்டு சிவனே இருந்தோம் இல்லையா? விடுங்களே போய் விடுங்களே கடற்கரை ஓரத்துல போய் 3/4 மணி நேரம் கண்ணை மூடிக்கின்னு உட்கார்ந்துக்கின்னு கேட்டா தியானம் பண்றானா. என்னடா பண்ணேன்னு கேட்டா அம்மா ஆவியோட பேசிக்கிறேன். ஓய் எனக்கு அது எப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க ஆயா தாத்தாலாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. நானும் போய் சுடு போல கத்துற சுடுகாட்டுல உட்காந்து ஆயா தாத்தா எனக்கு ட்ரைனிங் கொடு. இவர் கலாய்ச்ச அளவுக்கு ஏடிஎம்கே இது வரைக்கும் யாரும் கலாய்ச்சதில்லை, நீ ஃபியூச்சர்ல யாரும் கலாய்க்க போறதும் இல்ல. இப்படி ஆப்போசிட் பார்ட்டி ஓப்பனா கலாய்க்கும் போது கீழே ஸ்பீச் கேட்டிருக்கவங்க அவங்க சப்போர்ட்டர்ஸ் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. கன்ஃபார்ம் அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா மனுஷன் அதையும் வேற லெவலில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கம்பளி பூச்சி பிறந்த பிள்ளை எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? கம்பளி பூச்சியே இப்ப நெளியறது இல்லை தெரியுமா உங்களுக்கு? மரவட்ட நெளியறது இல்லை. மானங்கட்டாங்க இவன் நெளிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம நெளிய விட நம்ம ஸ்ட்ரைட்டா போலான்னு போகுது. நெளிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம நெளிய விட நம்ம ஸ்ட்ரைட்டா போலான்னு போகுது. இதோ வரேன் பேசுகிறேன், அவர் ஜாலியாக இருக்கட்டும். கறக்கு போடல வரேன். கறக்கு போட்டுன்னா நான் பேச மாட்டேன். இறங்கி வந்தோன்னே நீ நானும் போட்டு பேசலாம். இல்லை அவன் தம்பி நானும் வரேன், ஒரு கட்டிங் வாங்கி வரேன். அங்கேயே அவருக்கு மேட்டர் இருந்துருக்குது, சமாளிக்கிறாரு. ஒரு கட்சி வர்றது இல்லை, சென்ட்ரல் ஸ்டேட்னு சொல்லி மனுஷன் எல்லாத்தையும் கலாய்க்கிறாரு. மினிமம் காசு இல்லை நம்ம வீட்டு ஜனத்துக்கு படத்தெல்லாம் திருட போகிறான்னு சொல்லிட்டு டைரெக்டாக கையில் கொடுத்தாரு. அதுக்கு இங்கே யாரோ சொன்னாங்க, ஏதோ 2 மாமியை சொன்னாங்களே. எந்த மாமி அது? நிம்மி ஆயா. யார் ஒரு மாமின்னு சொன்னவர்? நிம்மி ஆயா. கண்ணில் பட்டிச்சுனா அவங்களாம் வச்சு செஞ்சுட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் யாரும் கோவத்தோர மறக்க மாட்டாங்க. இவரும் கலாய்க்கிறத விட மாட்டாரு. நான் கூட நினச்சிருந்தேன் அது என்ன அந்த ஹோட்டலில் ஒன்று தங்கியிருந்தானுங்களே, பூவத்தூரில் வேற ஏதோ ஓடிச்சுன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா மேட்ருங்களே என்னடா அசிங்கமாக இல்லை. அங்கே இருந்தானுங்களே எம்எல்ஏ இங்கே பூவத்தூரில் தங்கி இருந்துருக்கிறான். அவன் பொண்டாட்டி அங்கேருந்து வீட்டிலேருந்து ஃபோன் போட்டிருக்கிறான். புருஷனுக்கு போடுவாங்கல்ல. இது அந்த ஃபோன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். பழைய காமெடி. மைக் எடுத்தாவே எல்லாத்தையும் கலாய்க்கணும்னு கலாய்க்காம அவர் கட்சி பாலிசிக்கு எதிராக யாராச்சும் பேசினாலும் அந்த கொள்கைக்காகவும் அவங்களை கலாய்க்கிறாரு. நம்ம ஊர்ல மாமி இருக்குல்ல, டெல்லியில நிதி மந்திரியா மாமி வந்து சொல்லிட்டு போகுது, யாரும் பணத்தை உண்டியலில் போடாதே, அவா தட்டிலே போடுங்க. தட்டில போட்டா அவா கொண்டு போய் பொண்டாட்டி தட்டிலே போடுவாரு, உண்டியில போட்டா ஆண்டவனுக்கு சிலை செஞ்சு வச்சிருவோம். எவ்வளவு முட்டாள்தனமான மந்திரி. அவங்களுக்கு அதான் எரியுது. நாங்க 1952 சொல்லிட்டுடா, கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம், கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. எங்க அப்பன் பேரு ஜெயராம, எங்க அம்மா பேரு ஆண்டாளம்மா, என் பொண்டாட்டி பேரு திரிபுர சுந்தரி. இதெல்லாம் இந்து பேர் இல்லையா?
போங்கடா. நம்ம தெளிவா 1952 என் தாத்தன் கலைஞர் தெளிவா சொன்னார். கோயில் கூடாது என்பதில்லை எங்கள் நோக்கம், கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வந்தது, கோளும் குறைந்தது. ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்டு ஏழைவன் வித்தை கற்க இந்த சாஸ்திரமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்று தந்த நியாயம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால், கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் வட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். இந்த ஒரு விஷயம் கரெக்டாக பேசியிருக்காரு, சந்தோஷம். இதை கேட்கும்போது எனக்கு மட்டும்தான் அவர் சொந்த கட்சி டிஎம்கேவே கலாய்க்கிற மாதிரி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அப்படிதான் கேட்குதான்னு சொல்லி இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. எடப்பாடி மச்சான் ஒரு 4.5 வருஷம் இருந்தான். அங்க வந்தா பெண்களுக்கு பஸ்ல இலவசமா பயணம் பண்ணலாம். அது என்ன உங்களுக்கு லஞ்சமா கொடுத்தோம்னு நினைச்சுக்கிறீங்களா? உங்கள் தன்மானத்தையும் சுயகௌரவத்தையும் காப்பாற்றுவதற்கு விடப்பட்டதுதான் இலவச பஸ். இல்ல புரியல. என்னதான் நீ சம்பாரிச்சினாலும் சாயந்தரம் 1/2 கிலோ அரிசி, 50 கிராம் எண்ணெய், கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயம், ஃப்ரீயா கொத்தமல்லி கறிவேப்பிலை, அதை ஒரு கேரி பேக்கில் போட்டு வந்து வீட்டில் வச்ச உடனே கேட்பான், என்னம்மா கூலி வாங்கினேன், கொடுத்துடணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? ஏற்கனவே கட்டிங் போட்டிருப்பான், நீ கொடுக்க மாட்டேன்னா ஒதிப்பான். அதுக்கு என்ன சொல்ல சொன்னா அதுக்கிட்ட மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பள்ளியோட என்னுடைய தோட்டத்துல இவர் சொந்த கட்சியிலே கலாய்கிறாரு. கௌரவமா தெரிஞ்சு பேசுறாரா? காலையில் வேலைக்கு போகணுமா இல்லையா? போனோம்னா பஸ்ஸுக்கு எவங்கிட்ட போய் காசு கேட்ப? இவங்கிட்ட சம்பாரிச்சு கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்ப? வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாய் குடுடா. ஐயா அதான் கேட்கணும். அவனுக்கு வேலை இருக்காது அன்னைக்கு மறுநாள். இன்னைக்கு நீ ஒன்றும் போவானா, வீட்டில் இரு அவன் சொல்லுவான். பஸ்ஸுக்கு காசு இல்லை, எப்படி வேலைக்கு போவான்? அவன் சொல்றதை கேட்கணும். இப்போ இன்னைக்கு நீ வேலைக்கு போவானா, வீட்டில் இருன்னா பால், எங்க அண்ணன் தளபதி விட்ட பஸ் இருக்குது, நான் போயிட்டு வருவேன்டா மயிராண்டின்னு சொல்ற சக்தியை உங்களுக்கு கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. போயிட்டு வந்து அந்த காசு குடிக்கிறது கொடுத்து கேட்டுச்சு. ஐயா வேரோடும் வேரடி மண்டோடும் ஒழிப்பேன். அப்ப எங்க தாத்தா கலைஞர் சொல்றாரு, மைக்கு நீட்டுறாங்க, ஆண்மை இருக்கிறது, அதனால் பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறது. எப்பா 81ல பெருமையா என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்ப எவனோ கடையில விற்கிற பேனாவை வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊத்தினா, கலைஞர் ஐயா கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்த என்ன சொல்ல வரீங்க? கலைஞர் ஐயா கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, எங்க அண்ணன் தளபதி என்ன சொல்ல வந்தான்னு தெரியலையே. வானம் இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அதிகமாக லைக் வந்தால் நான் பார்ட் 3 பண்ணுறேன். ஓகே மக்களே, வரட்டா? நான் கூட இந்த வீடியோ கொஞ்சம் பயந்துதாங்க உட்காந்து எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, சிலது நல்லாவே இருந்துச்சு. ஆனா சில அந்த ஒரு விஷயங்க, அந்த கோயிலில் அந்த காசு போடுற விஷயம் அது சொன்னார், அது மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குமே அந்த அனுபவம் இருக்குது. நானே இவங்களாம் அப்படி தான் ஒரு வாட்டி கோயிலுக்கு போகணும். இப்போ கோயில் அதாவது நிம்மதி தேடி தான் கோயிலுக்கு போகிறது. இப்போ அங்கேயுமே நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக சாமி கூட கும்பிட முடியல. கிட்ட போனால் முன்னெல்லாம் வந்து நம்மளா விருப்பப்பட்டா அச்சகம் போடுவோம், தட்டி இப்படி நீட்டினா போடுவோம். இப்போது நம்ம வந்து சாமி கும்பிட்டு திரும்பினா போடுன்னு அவங்களே கேட்குறாங்க. என்னையா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. கிட்ட போகிறதுக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஒரு சாமி கூட நான் நிம்மதியாக கும்பிட முடியல. ஐயா நான் வரல, நான் உள்ளே வரல, நான் வெளியே நீ கும்பிட்டு வந்துரு, நான் இப்படியே இங்கேருந்தே கும்பிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு. அது அப்படியே ஒரு மாதிரி நிற்பாரு, போடு அப்படிங்கிற மாதிரியே நிற்பாரு. அது கூட பரவாயில்ல. அங்கே சுற்றி இருக்கிற 10 பேர் நம்மள மாதிரி பார்ப்பான் காசு போடலன்னா. என்னையா, அதாவது போட்டுதான் ஆகணும்னு இவங்க நம்மளை புஷ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அந்த 10 பேரை பார்த்தா தான் பாவமா இருக்கும். நீங்களாம் வந்து அந்த பார்வைக்காக ஒரு காயின் போடுறீங்க. நான் அது பண்ணல, நான் ஏன் அது பண்ணணும்? நீ சாமி கும்பிட போறோம், அது என்ன திணிக்கிறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எங்கிட்ட சொல்வேன், நீ போவோம், நீ தட்டு நீட்டினா போடாத,
பார்க்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிவிடு. நான் போகிறது சாமி கும்பிடுவோம், பார்வைக்கோ இல்லை நீ கேட்குற காசுக்கோ அது கொடுக்க நினைக்கிற காசுக்கு நான் போகல. எனக்கு சாமி பார்த்தா போதும், நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு அங்க இடத்துல என்ன சொல்றது, நம்ம மரியாதையில் அங்கதான் விளையாடுவாங்க. கரெக்டா இவர் வந்து இப்படி தட்டி நிட்டுறாங்கன்னா இப்படி போடுன்றாங்களா, சுத்தி இருக்க அந்த 10 பேர் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும். பார்க்கட்டும், இப்ப இவங்க பாக்குறாங்கன்றதுக்காகவே நான் காசு போடணுன்ட்டு இது ஒரு ட்ரிக்கா அழகா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நான் வேணான்னு சொல்லுவேன். பாருங்க எனக்கு எனக்கு இப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா இதா இருக்குல்ல, எனக்கு உங்களை பார்த்தா அதை விட சிரிப்பா இருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுதான் எனக்கு இப்பெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு நிம்மதியா எங்கன்னா ஐயர் எங்க இல்லையோ அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். பூட்டின கோயில் கூட நான் வெளியே கூட சுத்திட்டு போயிடுறேன்டா. என்னால முடியலடா, உள்ள போயிட்டு என்னால ஃப்ரீயா சாமி கும்பிட முடியல. அப்படி கையெடுத்து இப்படி கிட்ட போயிட்டு இப்படி பார்த்து கும்பிட்றதுக்கே இப்ப எனக்கு தயக்கமா இருக்கு. அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா வேணுனே போயிட்டு வருவேன். இவங்கனால முடியுது, என்னால முடியல. அது போய் நின்றுட்டு காசு கேட்டாலும் அது அப்படியே நான் போட மாட்டேன். உனக்கு அது என்ன வெறுப்பா இருந்தாலும் காண்டானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, உன் பிரச்சனை, அது எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு வந்துடும். எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த பார்வை எல்லாருமே நம்மள பாக்குறது தான். எனக்கு அங்க ஃப்ரீயா சுத்த முடியல, ஃப்ரீயா என்னால இருக்கவே முடியல. எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி வியர்டா பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்காகவே போக முடியல. நீ எனக்கு பார்த்தா என்ன, பார்க்கலன்னா நீ யாரோ, நீ பார்க்கறதுக்குள்ள நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். எங்கள்கிட்ட நம்ம போறது நம்மளோட வேண்டுதலுக்காகவோ இல்ல சாமி கும்பிடுவோ, அவ்வளவுதானே. நம்ம ஏன் அந்த 10 பேரை பார்க்கணும்? அவங்க யாரு, இப்படி வந்துட்டு அவங்க யாரும் நம்ம யாரும், அவ்வளவுதானே. நம்ம இப்போ என்ன உங்களுக்கு இந்த பார்வையிலேருந்து தப்பிக்கணும், அந்த நிம்மதியா சாமி கும்பிட்றதுக்கு அந்த காசு கொடுத்தா என்னால் நிம்மதியா கும்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது கூட இப்போ வந்து ஃப்ரீடம் இல்லை அப்படின்ற மாதிரி பாருங்க. நீ ஏன் அந்த நிம்மதி அவங்கள்ட்ட தேர, அவங்க பாக்குற பார்வையிலையோ இல்ல தட்சணை போட்டாதான் அந்த நிம்மதி கிடைக்கும்ன்றது அப்ப நம்ம மைண்ட் செட்டு தானே. அதுலதான் நமக்கு நிம்மதி இருக்கு நம்மளும் நினைக்க கூடாது. நான் ஏன் நிம்மதிக்கு போறேன்னா அது எனக்குள்ள இருக்குது, நான் போய் சாமி கும்பிட்டு வர போறேன், அவ்வளவுதானே. நான் சொன்னா வேறமே சாப்பிட்றது வேறமே தப்பா, அவ்வளோதான். என்ன இது என்ன மாத்தணும், என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு யாருன்னா ஸ்டெப் எடுங்க, யாருன்னான்னு சொல்லணும். அது வந்து அவங்களா விருப்பப்பட்டு போறது வேற, நீங்களா வந்து கேட்கறதுக்கு பேரு வழிப்பறி. அப்படிதான் சொன்னது. ஒண்ணு இல்ல, தட்சணை எதை கேட்டா கை கட்டி நிக்கணும், அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த இது ஆளை பார்த்துட்டு போயிடுவாங்க. அடுத்தவரு இப்போ எல்லாருமே வந்து அடுத்த கட்சியை கலாய்க்கிறது இது வந்து இயல்பான விஷயம். அதே தான் இவரு பண்ணிட்டு இருந்தாரு, ஒன்றும் தெரியல. ஆனா இவரு நடு சொந்த கட்சியே கலாய்ச்சிடாரு. தெரிஞ்சுதான் பண்றாரா இல்லை தெரியாம பேசிட்டு இருக்காரா என்னன்னே புரியல. இப்போ அவர் சொல்ற விதம் என்ன, பஸ்ல போயிட்டு டிக்கெட் உங்களுக்கு மிச்சமாகுது எதுக்காக, வீட்டில் உன் புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்து உன்ட்ட காசு கேட்பா, அப்படி கொடுக்கணும், அதுக்கு தான் இதை மிச்சம் பண்ணி கொடுக்குறோன்னா என்னங்க சொல்ல வரீங்க, புரியல எனக்கு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.